வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஏசர்ல இருந்து ஐ சீரீஸ்ல ஒரு புதிய செட் ஆஃப் டிவிஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 32 இன்ச், 40 இன்ச், 43 இன்ச், 50 இன்ச் மற்றும் 55 இன்ச் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ரிவ்யூல பார்க்க போறது 55 இன்ச் 4K டிவி, அதாவது UHD டிவி. இந்த ஏசர்னுடைய ஐ சீரீஸ் UHD டிவில நிறைய அம்சங்கள் இருக்கு. இந்த அம்சங்களுடைய ஹைலைட்ஸ் எல்லாமே பாக்ஸ் பேக்கேஜிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் பேக்கேஜிங். இதுல வந்து ஃப்ரேம்லெஸ் டிசைன் இருக்கு, டால்பி விஷன் பிளஸ் டால்பி அட்மாஸ் இருக்கு, MEMC மோஷன் எஸ்டிமேஷன், மோஷன் காம்பன்சேஷன் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிற இந்த ஏசர்னுடைய டிவி வந்து கூகுள் டிவி OS ரன் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா இது வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இன்னைக்கு இந்த பதிவுல இந்த ஏசர்னுடைய ஐ சீரீஸ் டிவியை முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு விமர்சனம் பார்த்துருவோம். ஆல்ரைட், ஏசர்னுடைய ஐ சீரீஸ் டிவினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் பேக்கேஜிங்காக இருக்குது. இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்தது 55 இன்ச். பொதுவாக 50 இன்ச்சுக்கு மேலே போனாலே 2 பேர் தேவைப்படுவாங்க உங்களுக்கு ஈஸியாக எடுத்து பத்திரமா சேஃபாக நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்ணுறதுக்கு. பட் இது எல்லாமே நீங்களே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கம்பெனிக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட போகிறாங்க. இந்த ஏசர்னுடைய ஐ சீரீஸ் டிவியை நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணணும், நீங்க வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க டெஸ்க் மவுண்டிங் பண்ணா கூட நீங்க பண்ணிக்கலாம். டெஸ்க் மவுண்டிங் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள ஸ்டாண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாண்ட்ஸ் முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணது, ஆனா ரொம்ப ஸ்டர்டியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த ஸ்டாண்ட்ஸை பொறுத்துறதுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது தவிர பவர் கேபிள் இருக்கு, AV இன் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல். அந்த ரிமோட் கண்ட்ரோலை ஆப்ரேட் பண்றதுக்கு AAA பேட்டரிஸ் 2 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த டிவியை வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம், ஆனா வால் மவுண்டிங் பண்றதுக்கான பிராக்கெட் பாக்ஸுக்குள்ள அவங்க கொடுக்கல. ஸ்டாண்ட்ஸை பொறுத்துறது ரொம்பவே ஈஸி. அவங்க கொடுத்துக்கிற ஸ்க்ரூவை நீங்க கீழே மாட்டி நீங்க டைட் பண்ணிட்டா போதும், ஈஸியா நீங்க மவுண்டிங் பண்ணிடலாம். இந்த ஏசர் ஐ சீரீஸ் டிவியினுடைய பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா போர்ட்ஸும் உங்களுக்கு சைடு வாக்குல இருக்கு. சோ நீங்க வால் மவுண்டிங் பண்ணாலும் இந்த போர்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். USB 2.0 போர்ட் ஒன்று இருக்கு, USB 3.0 போர்ட் ஒன்று இருக்கு. அதுக்கு கீழே LAN போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கேபிள் டிவி கனெக்ட் பண்றதுக்காக ஒரு ஆண்டனா போர்ட் இருக்கு. ஹோம் தியேட்டர் ஆடியோ சிஸ்டம்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆப்டிக்கல் ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க. 3 HDMI போர்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் HDMI போர்ட் வந்து HDMI eARC சப்போர்ட் பண்ணுது. 3.5mm AUX போர்ட் இருக்கு. அதுக்கு கீழே AV இன் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிவியோட பில்டு பாத்தீங்க அப்படின்னா முழுக்க பிளாஸ்டிக்ல தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஒரு ஸ்டர்டியான குவாலிட்டி பிளாஸ்டிக்ல இருக்கு. 36 வாட் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கரா அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டிவியை உங்க வீட்டில் உள்ள சவுத்துலயோ நீங்க டேபிளையோ நீங்க வைக்கிறப்போ இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். டெஸ்க் மவுண்டிங் பண்றப்போ கீழே ஸ்டாண்ட் டு ஸ்டாண்ட் மெஷர்மெண்ட் 38 இன்ச் இருக்கு. டிவியினுடைய லென்த் பாத்தீங்க அப்படின்னா 48 இன்ச், ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 28 இன்ச். இப்போ இந்த டிவியை நம்ம செட்டப் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் கூகுள் டிவி. நம்ம ஸ்மார்ட் டிவியா நம்ம செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கேபிள் டிவி பார்க்கணும்னா கூட அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இது லேட்டஸ்டா வந்திருக்கிற கூகுள் டிவி OS அப்படிங்கறனால செட்டப் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அதுல கூகுள் ஹோம் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிட்டு அதன் மூலமாவே செட்டப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த கூகுள் டிவியினுடைய ஹோம் பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய அப்ளிகேஷன், உங்களுக்கு ரெக்கமெண்டட் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு அஃபிஷியல் சர்டிஃபைடு கூகுள் டிவி OS அப்படிங்கிறதுனால ரெகுலராக நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியில் என்னெல்லாம் அம்சங்களை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இதுலேயும் கிடைக்கும். உங்களுக்கு குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட் இருக்கு, கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான சப்போர்ட் இருக்கு. பிளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் அவங்க ஆல்ரெடி இந்த டிவியில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவங்க ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார், யூடியூப், கூகுள் பிளே, ஃபாஸ்ட் காஸ்ட் மற்றும் ஸ்மார்ட் பிளேயர், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் அவங்க ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏசர் ஐ சீரீஸ் டிவியினுடைய 55 இன்ச் மாடலினுடைய டிஸ்பிளே எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து டிஸ்பிளேனுடைய ஸ்பெக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்கிரீன் சைஸ் 55 இன்ச் மாடல். இதோடைய பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 420 நிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 4K டிவி அப்படிங்கிறதுனால இதோடைய சப்போர்ட்டட் ரெசல்யூஷன் 3840 by 2160. HDR10+ மற்றும் HLG-க்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. வைட் கலர் கேமுட்கான சப்போர்ட் இருக்கு. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இந்த டிவில கொடுத்திருக்காங்க. இந்த பேனல் வந்து ஒரு 60 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு பேனல். இந்த டிஸ்பிளேனுடைய ஃபீச்சர்ஸ்ல ஹைலைட்டா தெரிகிறது 2 விஷயங்கள். ஒன்னு வந்து டால்பி விஷனுக்கான சப்போர்ட். அது வந்து ரீசெண்டா நீங்க பார்க்குற மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா டிவிஸையும் நீங்க பார்க்கலாம். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நான் பார்த்த வரைக்கும் எந்த டிவியிலும் இல்லாத ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா
ட்ரூ அப்ஸ்கேலிங் 4K அப்ஸ்கேலிங் இந்த மாடல்ல இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் டெஸ்ட்டுக்காக 240p 360p 720p 1080p எல்லாமே நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் ஆகி உங்களுக்கு 4K தரத்துல தெரியுது. சோனியினுடைய 4K டிவிக்கு அடுத்ததாக இந்த ஏசர்னுடைய ஐ சீரிஸ் டிவியில தான் இது வந்து ட்ரூ அப்ஸ்கேலிங் காமிக்கிறத நான் கண் கூட பார்க்குறேன். இது தவிர உங்களுக்கு டிஜிட்டல் நாய்ஸ் ரிடக்ஷனுக்கான ஆப்ஷன் இருக்கு, லோக்கல் டிமிங் சப்போர்ட் இருக்கு, இன்டெலிஜென்ட் ஃப்ரேம் ஸ்டெபிலைசேஷன் இன்ஜின் மூலமா ஷேக்கி பிக்சர்ஸ் கூட உங்களுக்கு கிளியரா தெரியுற மாதிரி அம்சங்கள் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம், இதுல வந்து MEMC-க்கான சப்போர்ட் இருக்கு, மோஷன் எஸ்டிமேஷன் மற்றும் மோஷன் காம்பன்சேஷன் சப்போர்ட் இருக்கு. இது இருக்கிறனால ஹை ஆக்ஷன் கண்டென்ட், ஸ்போர்ட்ஸ் வீடியோலாம் நீங்க பாக்குறப்போ ஒரு திக்கல் திணறல் இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய அந்த வீடியோ வந்து 30 FPS 24 FPS இருந்தாலும் உங்களுக்கு 60 FPSல நீங்க கண்டென்ட் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு மாயை கிரியேட் பண்ணி ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இது உங்களுக்கு பிடிக்கல, அது ரியலா அந்த டைரக்டர் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்காரோ அப்படியே நீங்க பார்க்கணும், சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கூட இந்த MEMC நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மீடியம் ஹை அப்படிங்கிற அதோடைய ஸ்மூத்னஸ் உடைய ஸ்பீடை நீங்க கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ளூ லைட் ரிடக்ஷன் இருக்கு. ஓகே, ரியல் லைஃப்ல இந்த டிஸ்பிளேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. ஓவர் சேச்சுரேஷன் ஆகி அந்த கலர்ஸ்லாம் ரொம்ப கண்ணுக்கு வெறிக்கிற மாதிரி இல்லாம கரெக்டான சேச்சுரேஷன் லெவல்ல பெர்ஃபெக்ட்டா தெரியுது. HDR கண்டென்ட்லாம் நீங்க பாக்குறப்போ அந்த டைனாமிக் ரேஞ்சை நீங்க ட்ரூவா நீங்க ரியலைஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இதை வந்து ஒரு OLED டிவியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் லெவல்ஸோட நம்ம கான்ட்ராஸ்டோட கம்பேர் பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு LED LCD டிவி அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ இதோடைய பிளாக் லெவல்ஸ் மற்றும் கான்ட்ராஸ்ட் நல்லாவே இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சைட்ல இருந்து பார்த்தாலுமே பிரைட்னஸ் அவ்வளவா குறையல, கலருடைய டிஸ்டார்ஷனும் கிடையாது. இதுல உங்களுக்கு ட்ரூ அப்ஸ்கேலிங் சப்போர்ட் பண்றது அப்படிங்கறதுனால ஒரு கேபிள் டிவி கண்டென்ட்ல இருந்து ஒரு ஹை ரெசல்யூஷன் OTT கண்டென்ட் நீங்க எது பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆடியோக்கு வருவோம். இதுல வந்து 36 வாட்டுக்கான ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனல்லையே 100 வாட் ஸ்பீக்கர் கொண்ட டிவி, 50 வாட் ஸ்பீக்கர் கொண்ட டிவி இதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்கோம். பட் வாட்டேஜ், இந்த நிட்ஸ், இந்த பிரைட்னஸ் உடைய மெஷர்மெண்ட், இந்த நம்பர்ஸ் எல்லாமே வெறும் நம்பர்ஸ் தான். ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா உங்களுக்கு முக்கியம். ஒரு 100 வாட் ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய டிவியை கொண்டாந்து நீங்க நடு வீட்டில் வச்சிங்க அப்படின்னா லவுடா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த ஸ்பீக்கர்ல 36 வாட் அவங்க ஸ்பீக்கர் கொடுத்தாலுமே ஸ்பீக்கர்ஸ்னுடைய குவாலிட்டிக்கு அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. பல விதமான ஆடியோ கண்டென்ட் நான் கேட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு நியூஸ் ரீடிங்கா இருக்கட்டும், இல்லை ஆக்ஷன் மூவியா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியா இருக்கட்டும், மியூசிக் ஆடியோ வீடியோவா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ல இருந்து கேட்கறப்போ நல்லா ரிச்சா கேக்குது. பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு, மியூசிக்லாம் கேட்கறப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிறிஸ்ப்னஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ நார்மலா இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற டிவியை விட இந்த டிவியினுடைய சவுண்ட் குவாலிட்டி ஸ்லைட்டா பெட்டரா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஆடியோ சாம்பிள்ஸ் நீங்களே கேட்டு பாருங்க. Getting you out of here, okay? இந்த ஏசர்னுடைய ஐ சீரிஸ் டிவியினுடைய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு 2GB RAM கொடுத்துருக்காங்க, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. கார்டெக்ஸ் A55 ஆர்கிடெக்சர்ல குவாட் கோர் CPU கொடுத்துருக்காங்க, மேலி G31 GPU-க்காக கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டட் பவர் கன்சப்ஷன் 145 வாட்ஸ். டிவியில நீங்க கண்டென்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போவே நீங்க இதுல பிக்சர்னுடைய மோட்ஸ்லாம் நீங்க மாத்தணும் அப்படின்னா செட்டிங்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பிக்சர்ல போய் நீங்க ஈஸியா நீங்க மாத்திக்கலாம். பிக்சர் மோட்ஸுக்கு நார்மல், டைனாமிக், சினிமேட்டிக் மோட், ஐ ப்ரொடெக்ட் பிளஸ், கேமிங் மோட் அப்புறம் கஸ்டம் மோட் கொடுத்துருக்காங்க. சவுண்டுடைய ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்றதுக்கு செட்டிங்ஸ்னுடைய 2வது லெவலுக்குள்ள போயிட்டு டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் மோடுக்குள்ள போய் அதுல வந்து சவுண்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்க ஸ்டாண்டர்ட் மோட், ஸ்பீச் மோட், மியூசிக், ஸ்டேடியம், யூசர் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ரொஃபைல் இருக்கு. இதுலயே நீங்க டால்பி அட்மாஸ் எனேபிள் பண்றதுக்கு, ஆடியோ சோர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு, பிளஸ் வேற அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்ல ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அந்த பட்டன் நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டிவிக்கு கீழே ஒரு 6 ஆப்ஷன்ஸ் வருது. என்ஜாய் மியூசிக் அப்படிங்கிற ஒரு மோட நீங்க போட்டீங்கன்னா டிவியினுடைய டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும், சவுண்ட் மட்டும் நீங்க கேட்டுக்கலாம். ஃபாஸ்ட் கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா ஆண்ட்ராய்ட் மொபைல் போனா இருக்கட்டும், இல்ல iOS மொபைல் போனா இருக்கட்டும், ஏன் நீங்க லேப்டாப்ல இருந்து கூட
கண்டென்ட்டை இதுல நீங்க கேஸ்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் ஸ்லீப் டைமர் இருக்கு, வேர்ல்ட் கிளாக் இருக்கு, மீட்டிங் மோட் இருக்கு, நைட் மோட் இருக்கு. பை தி வே இந்த ரிமோட் கண்ட்ரோலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல், தேவையான எல்லா பட்டன்ஸும் கொடுத்திருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கு, மியூட் பட்டன், அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட்கான மோட் இருக்கு. இது வந்து ஒரு ஐஆர் ரிமோட் பிளஸ் ஒரு ப்ளூடூத் ரிமோட்டும் கூட. சோ லைன் ஆஃப் சைட்ல இருந்து தான் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பேர் பண்ணிட்டீங்கன்னா ரூம்ல எங்க இருந்து வேணா நீங்க ஆபரேட் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பட்டன் கிளீனா ஒயிட்ல கொடுத்திருக்கிறதுனால இருட்டுல கூட கண்டுபிடிச்சு யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு நீங்க ஓடிடி அப்ளிகேஷன்ஸ் உடைய ஷார்ட்கட்ஸ் 4 இங்க கொடுத்திருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோலுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ இந்த டிவியினுடைய விலை விவரங்கள் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த டிவிக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஏசர் தரப்புல இருந்து 1 இயர்க்கான வாரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டிவில நிறைய ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்தாலுமே எனக்கு பர்சனலா பிடிச்சது இந்த பட்ஜெட்ல அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரூ அப்ஸ்கேலிங் 4K அப்ஸ்கேலிங். இதெல்லாம் தவிர உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டான கூகுள் டிவி, லேட்டஸ்ட் ஓஎஸ், நல்ல ஒரு தரமான டிஸ்பிளே, நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ஏசர் ஐ சீரிஸ் டிவி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.